ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் லட்டு குட்டிக்கு ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரோல்ஸ் பிஸ்கட் வாங்கி கொடுத்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கிட்டனுங்கிறனால ஒரு குட்டி பேக் மட்டும் வாங்கிக்கிட்டோம். சரி, அது எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பேக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டிலே இருக்கிற பூஸ் கேட் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாது. பியூர் பெட்டு, விஸ்காஸ், ட்ரோல்ஸ் எதுவுமே சாப்பிடாது. லட்டு குட்டிக்கு இப்போது ஒரு 5 months கிட்ட ஆயிடுச்சு. 4 to 5 months. நான் வந்து இவங்க மம்மிக்கு ஃபீட் பண்ணுறதை பார்த்து அதை போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, ஸோ கிட்டன் பிஸ்கட்டே வாங்கிட்டு எல்லாருக்குமே ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போது ட்ரோல்ஸுக்கு புதுசாக மாறலான் இருக்கோம். கேட்டுக்கு வந்து பொதுவாக ஒரே பிஸ்கட்டை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிரும். ஸோ மாற்றி மாற்றி தான் ஃபீட் பண்ணணும். இந்த பேக்காக காமிக்கும் போது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் வந்து பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த பேக்கை காமிச்சா வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பேக்கு குலுக்கின சத்தத்துக்கே எங்கள் லட்டுக்குட்டியோட அம்மா வந்து ஓடி வந்துட்டாங்க. லட்டுக்குட்டி வந்து உள்ளதான் நின்றுக்கிட்டு இருக்கு, அதுக்கு தெரியல பிஸ்கட்டை கையில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, இவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கட்டிக்கும் பப்புவுக்கும் மட்டும் ஃபீட் பண்ணேன். இது எங்கள் சித்தி வீட்டு கேட்டு தான், பிளாக் கேட்டு. 2 பேரும் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பிஸ்கட்டுமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. வேறு வேறு பிராண்ட் மாத்திரனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. அது பாட்டுக்கு அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க பிஸ்கட்டுன்னு. நெக்ஸ்ட் எங்கள் லட்டு குட்டி, எங்கள் வடா லட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தோம். உள்ளே இருந்து வேற ஒரு ஸ்ட்ரீட் கேட்டு கூட விளாண்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா லட்டு இவங்க 2 பேரும் ஸ்டெப்ஸில் இருந்து ஏதோ சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். அவன் பங்கு பிஸ்கட்டையும் ஒன்று விடாமல் நல்லா சாப்பிட்டான். மறுபடியும் கிட்டன் பிஸ்கட்டே வாங்கிட்டு 3 பேருக்குமே ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டன் பேக்கெட்டே வாங்கியாச்சு. இது வந்து ஆஃபரில் 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 180. எங்களுக்கு அப்பா எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எப்படியும் 10 to 20 rupees கம்மியாக இருக்கும் எம்ஆர்பியை விட. ஒன்று ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. ஒன்று வந்து டூனா ஃபிஷ்ன்னு இருந்தது, இன்னொன்று வந்து ஓஷன் ஃபிஷ்ன்னு இருந்தது. 3 பேரும் இப்போ பிஸ்கட்டுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த பாக்ஸை காமிச்சா தான் எல்லாருக்குமே பிஸ்கட்னு தெரியும். பேக்கெட் வந்து யாருக்குமே தெரியாது. பேக்கெட்லாம் பார்த்தா தெரியாது, பாக்ஸை பார்த்தா தான் தெரியும். இரு எடுத்தாரேன். பாக்ஸை வந்து குட்டி சவுண்டை பற்றியா லட்டு? இந்த எடுத்து சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடு. பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. இவங்களோட டைனிங் ஏரியா வந்து அந்த ஸ்டெப்ஸ் தான், அதில் கொண்டு தான் வைக்கணும். 3 நேரம் நேரம் அங்கே போயிடுவாங்க. பாக்ஸை திறந்தாச்சா? இந்த பாக்கெட்டில் உள்ளது அதில் தட்டியிருக்குன்னு இரு. பப்பு, ஏ பப்பு, டப்பா தூக்கிட்டு ஓடிடுவா போலையே. பப்பு உன் குட்டியை நின்று பார்த்துட்டு இருக்கு பாரு. ஒன்று பப்பு டெய்லி வந்து என்ன சாப்பிட்டு போகிறான்னு பார்க்குது. இங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. சரி, பப்பு சாப்பிட்டு முடிச்சாச்சா? பப்பு நீ பாக்ஸுக்குள்ளனா மண்டை விடக்கூடாது. இன்னும் இதுலேருந்து கொஞ்சம் தட்டி தரேன்னு கிட்டலாம் வச்சு தட்டினேன்னா அவ்வளோதான். பாக்கெட்டில் ஸ்மெல் வருது. உங்களுக்கு இன்னும் நிறைய பால் இருக்குது, அதை குடிக்காமல் இந்த கவரை பிச்சுட்டாரு. வாங்க வாங்க, நம்ம டைனிங் ஏரியாவுக்கு போகலாம். எங்கே போயாச்சு? வா, கால்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி போக முடியும்? பாப்பா அப்போதே கொஞ்சம் சாப்பிட்டில்ல நீ? பாரு, உனக்கு வச்சது சாப்பிடாம அங்கே போய் சாப்பிட்டு. சுச்சோ, சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் வீட்லேயும் கிட்டன்ஸ் வளர்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு கிட்டன் லவ்வர் அப்படின்னா உங்களோட கிட்டனோட நேமை இந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. போயிட்டு இங்கே வரைக்கும் எல்லாம் வந்து பார்த்துட்டே கிடக்கு. பிஸ்கட் பிடிச்சிருக்கா 3 இருக்கும்? பப்பு, ஏ பப்பு, திரும்பி பார்க்காம போகுது. Thank you so much for watching friends. Keep watching, stay connected.